மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு தூக்கம் பிரச்சனையா? பாக்ஸ் பிரீத்திங் பண்ணுங்க, சூப்பரா தூங்குங்க. இன்னைக்கு நம்ம இதை எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தூக்கம் கம்மியா இருக்குன்னா அதுக்கு என்னென்ன காரணம்ன்றத முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க நிறைய நேரம் டிவி பாக்குறீங்களா, இல்ல ஸ்கிரீன் முன்னாடி இருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நீங்க எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா? டே டு டே லைஃப்ல உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு? நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? எப்ப தூங்க போறீங்க? தூங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றீங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. இதுல நீங்க மாத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் ஹைலைட் பண்றேன். அதெல்லாம் நோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்களோட தூக்கத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும். இப்போ நீங்க காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு எழுந்துருங்க. ஃபர்ஸ்ட் வேலையா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாக்ஸ் பிரீத்திங் பண்ணுங்க. பாக்ஸ் பிரீத்திங்னா ஒண்ணும் இல்லைங்க. நல்லா கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுங்க. அந்த பிரீத்தை அப்படியே ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு 4 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இந்த இடத்துலயும் கரெக்டா ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிடுங்க. திரும்ப இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸ்ஹேல், மறுபடியும் ஹோல்டு. இதை ரிப்பீட்டடா ஒரு 5 நிமிஷம் பண்ணும் போது உங்களோட பிரீத்தை மட்டுமே நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களோட தாட்ஸ், உங்களோட மைண்ட் ஃபுல்லாவே அங்க பாடியோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே நின்று அந்த இடத்துல உங்களோட கவனம் ஃபுல்லா மூச்சுல போகும்போது உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு 20 to 30 மினிட்ஸ் உங்களால முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. டான்சிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ஸ்கிப்பிங்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்க கன்வீனியன்ஸ்க்கு, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சேஃபா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களோட டேல இன்க்ளூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி குடிச்சு, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணியை குடிச்சு உங்களோட பாடியை வேக்கப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரதுக்கு ஏத்த மாதிரியான ஹெர்பல் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டீ எடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாத்தீங்கன்னா பிஃபோர் 8 o'clock எடுக்கணும். அதே சமயம் அது நியூட்ரிஷன் ரிச்சாவும் பேலன்ஸ்டாவும் உங்களோட ஹோல் டேக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது உங்களோட ஹோல் டே ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல வெளில போறீங்க அப்படின்னா லிஃப்ட் யூஸ் பண்ணாம ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ண உங்களோட ஆக்டிவிட்டியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட கேலரி பர்னிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஹோல் டேல நீங்க உங்களை ஆக்டிவா வச்சுக்கும் போது நைட் உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகி தூக்கத்துக்கான அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி ரெடி ஆயிடும். இது மட்டுமே இல்ல, உங்களோட ஃபுட்டை மாத்திட்டீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாத்திட்டீங்க. நைட் இன்னும் நல்லா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருது, தேவையில்லாம நெகட்டிவா நிறைய நினைக்கிறீங்க, திங்கிங்லேயே உங்களோட நிறைய டைம் போகுதுன்னா அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்றதுக்கு டக்குன்னு நினைச்ச உடனே பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, ரிலாக்ஸ்டா உட்காந்து ஏதாவது மியூசிக் கேளுங்க. அதுக்கப்புறமா புக்ஸ் படிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு சாமி பாட்டு பிடிக்கும்னா அதை படிக்கலாம். இல்ல நல்லா ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் இருந்ததுன்னா அதை படிக்கலாம். உங்களால உங்க கையில என்ன புக்ஸ் இருக்கோ, என்ன கண்டென்ட் இருக்கோ, ஏதோ ஒன்று படிச்சு உங்களோட திங்கிங் அங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகி உங்க மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நைட் படுக்க போறீங்க இல்லையா, படுக்க போறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா படுத்துட்டு உங்களோட ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்த பத்தியுமே திங்க் பண்ணி ரிலாக்ஸ்னு உங்க மைண்டுக்குள்ள ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஒரு ஆர்கன்ஸை பத்தியும் திங்க் பண்ணி நீங்க அதை சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹோல் பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்க. இதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 4 to 5 hours முன்னாடி ப்ளூ ஸ்கிரீனை கட் பண்ணிடுங்க. ஸ்கிரீன் முன்னாடி இருக்காதீங்க. அதை தவிர்த்து மற்ற வேலைகள் எல்லாம் நீங்க செய்யும் போது நல்லா உங்களோட பாடியில பாத்தீங்கன்னா மைண்ட் காம் ஆகி ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க டீ, காஃபி இல்ல கெஃபைன் ட்ரிங்க்ஸ் எதாவது எடுக்கிற ஆளா இருந்தீங்கன்னா அதையுமே ஒரு 4 to 5 hours முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ உங்களோட பாடியில இந்த ஆக்சிஜன் லெவல் உங்க பாடிக்கு ரிலாக்ஸ்டா எல்லா இடத்துக்கும் ஈவனா போய் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தூக்கம் வரணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஓவர் திங்கிங் இருக்குன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா டைரக்டா பண்ண முடியாது. நீங்க ஓவர் திங்கிங் வரும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு வேற என்னெல்லாம் பண்ணா உங்க மைண்ட் ஹாப்பி ஆகுமோ அதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு பாட்டுக்கு மியூசிக் கேட்டா மைண்ட் காம் ஆகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடினா ரொம்ப காம் ஆகும் மைண்ட். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ போட்டு சேஃபா டான்ஸ் ஆடுங்க. அதுக்கப்புறம் புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது உங்களோட அந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணி உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டா படுத்துட்டு உங்களோட ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் அந்த ரிலாக்ஸ்ன்ற ஒரு 2 minutes மெடிடேஷன் ஒவ்வொரு ஆர்கன்ஸை பத்தியும் திங்க் பண்ணி அமைதியா நீங்க செய்யும் போது பிளட் சர்க்குலேஷன் ஈவனா போய் உங்களுக்கு நல்லா மைண்ட் காம் ஆகி தூக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. கொஞ்ச நாள்லயே உங்களை அறியாம நீங்க நல்ல டீப் ஸ்லீப் போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க, உங்களே அறியாம நீங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க.
மீண்டும் வேற பதிவுல சந்திப்போம். பாய்.